ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் கந்தன் கேபி இ-சேவை மையத்தின் நிறுவனர். கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக கேபி இ-சேவை மையம் மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுறதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய வாடிக்கையாளர்களாகிய நீங்களும் உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவும் தான். ஸோ உங்களுக்கான சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்கணும், உங்களுக்கு கிடைக்காத சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு ரெகுலராக உங்களுக்கான வீடியோஸ் நிறைய சேரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராமும் கொடுக்கலான்னு இருக்கும், அதுவும் உங்களை சேரும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நாட்டின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது நம்முடைய கிராமப்புற தொழில் முனைவோர், சிறு குறு வியாபாரிகள் தான். ஸோ அவங்க பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், எப்படி அடுத்த லெவல் கொண்டு போகலாம் அப்படின்ற நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை நம்ம கனெக்ட் பண்ண இருக்கும் எதிர்வரும் காலத்தில். ஸோ ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள், பாருங்கள், வாங்க போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்களை பேச போகிறோம். ஆஃபரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். என்னுடைய வாடிக்கையாளராக வரப்போகிறவங்க எல்லாருக்குமே ஒரு 1000 ரூபா வேல்யூ உள்ள டிஸ்கவுண்ட் காத்துட்ருக்கு. அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்தராக நம்ம இ-சேவை மையத்தில் என்னென்ன சர்வீஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஆதார் எடுத்துகிட்டு இருக்காங்க, பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரியான நிறைய சர்வீசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் உங்களுக்கு தெரியாத சர்வீசஸ் நிறையா இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். பிஃபோர் ஒரு சின்ன ஸ்டோரி. நான் என்னுடைய ரிலேட்டிவ் வீட்டுக்கு நான் சேலம் போயிட்டு இருந்தேன். பஸ்ஸில் போகும்போது விழுப்புரத்துலேருந்து என் கூட ட்ராவல் பண்ணாங்க ஒரு ஃபேமிலி. நிறைய பேர் வந்தாங்க. ஒரு ஃபேமிலி வந்தாங்க, ஒரு பாட்டி, குழந்தை, அம்மா, அவங்க 3 பேரும் ட்ராவல் பண்ணாங்க. அந்த குழந்தை ஸ்டார்டிங்லேருந்து கேம் விளையாடிட்டு வந்தாப்புல, நான் பார்த்துட்டு தான் வந்தவங்கள. அப்புறம் நாங்கள் நடுவில் இறங்கி பஸ் நிறுத்துவாங்க இல்லையா, அப்போ மதியம் டைம் ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டல் எடுக்கும்போது சாப்பிட்டு வந்துட்டு பஸ்ஸு எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த லேடி கவனிக்கிறாங்க, அவங்களுடைய பர்ஸை அங்கே மிஸ் பண்ணதாக கவனிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் என்கொயரி பண்ணுறாங்க. பஸ் அதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துலையும் போய் பார்க்க முடியல, வேறு வழி இல்லை, போனது தான். ஆனால் அடுத்தபடியாக அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கான ஃபண்ட் அவங்ககிட்ட இல்லை. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க. அந்த டைமில் நான் கொஞ்சம் தயக்கத்தோடு தான் கேட்டேன். ஏன்னா புது ஆள், நம்மளை நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களான்னு தெரியலன்ற அடிப்படையில் தயக்கத்தோடு அவங்கள நான் அணுகி, மேடம் உங்ககிட்ட அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டேன். இருக்குது சார் அப்படின்னாங்க. இந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சு, ஆனால் கேஷில் எதுவும் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் ஆதார் நம்பர் எதாவது வச்சுருப்பீங்களான்னு கேட்டேன். மொபைல் இருக்குது, மொபைலில் ஃபோட்டோ இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் மொபைலில் அவங்க ஃபோட்டோ காமிச்சாங்க. நான் எப்பயுமே போகும்போது என்னுடைய பயோமெட்ரிக் கையில் கொண்டு போவேன். அவங்களுடைய பயோமெட்ரிக் யூஸ் பண்ணிவிட்டு கைரேகை வச்சு அவங்க அக்கௌண்ட்டில் இருந்த காசை நான் எடுத்து கொடுத்தேன். அதனால் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இன்னை வரைக்கும் அவங்க எந்த டவுட்ஸாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி நிறைய சர்வீஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு விஷயம். 2வது, ஒரு ஊரில் ஒரு ஆதார் கேம்ப் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த கேம்பில் ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அந்த ஃபேமிலியே என்னன்னா ஒரு கல்லுலாம் இருப்பாங்க இல்லையா, இடம் மாறி மாறி அவங்களுடைய தொழிலை செய்வாங்க. அவங்க ஆதார் எடுத்து அந்த ரெசிப்ட் அவங்ககிட்ட இல்லை, பட் ஆனால் ஆதார் கார்டு ஜென்ரேட் ஆகிருக்கு. இதனால் அவங்க கவர்மெண்ட் சர்வீஸ் அவைல் பண்ண முடியாமல், ஒரு பென்ஷன் அப்ளை பண்ண முடியாமல் ரொம்ப நாளாக சிரமப்பட்டுருக்காங்க. அவங்களுடைய நேமு, அவங்க டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி நம்மளுடைய ஆதாரோடைய சாஃப்ட்வேரில் அந்த ஆதாரை ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஆதார் கார்டு இஷ்யூ பண்ணேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. திரும்ப ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் கால் பண்ணிவிட்டு எனக்கு என்ன சொன்னார்னா, சார் நான் பென்ஷனும் அப்ளை பண்ணி பென்ஷன் ஓகே ஆகிடுச்சு, நான் வாங்க போகிறேன், உங்களாக தான் இது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த பசங்களுக்கும் ஸ்கூலில் சேர்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. நிறைய டாக்குமெண்ட்ஸு, சர்டிஃபிகேட்ஸ் நிறைய எடுக்கிறதுக்கு ஆதார் தான் அடிப்படையாக இருக்கிறதுனால அந்த ஆதார் கொடுத்ததுனால ரொம்ப சப்போர்ட்டாக இருந்ததுன்னு அவர் பேசிட்டார். இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, இந்த விஷயம் திருப்தியாக இருந்தது. இந்த மாதிரியான சர்வீஸை பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம். இதனால தான் நிறைய சர்வீஸ் நான் தேடி அவங்க இருக்கிற இடம் தேடி போய் கொடுக்குறேன். நிறைய சர்வீஸ் என் சென்டர் வரவங்களுக்கு நான் புஷ் பண்ணுறேன், அவங்கள்ட்ட சொல்கிறேன். தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கு அந்த சர்வீஸை பற்றி ஒரு முழுமையான விளக்கம் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப திருப்தியாக போகிறாங்க. இதுதான் என்னுடைய சர்வீஸோடைய அடிப்படை. ரொம்ப திருப்திகரமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து, நமக்கு தெரியாத சர்வீசஸ் நான் நிறைய இருக்குது. ஒரு பொது-சேவை மையங்களில் நிறைய சர்வீஸ் இருக்குது, தெரியாத சர்வீஸ் இருக்குது. அது என்னன்றது கொஞ்சம் ஷார்ட்டாக நம்ம பார்த்துடலாம். அதாவது, முதியோர் பென்ஷன் வாங்குறவங்க கைரேகை வச்சு காசு எடுத்துக்கலாம். 2வது, அந்த பென்ஷன் வாங்குறதுக்கு வாழ்நாள் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த சர்டிஃபிகேட்டை இங்கே பதிவு பண்ணி எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பேங்க்கில் லோனு, கிரெடிட் கார்டு, இந்த மாதிரியான விஷயங்களை சிஐசி மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஜுவல் லோனு, சங்கத்தில் லோனு, ஒரு 5 பேர் சேர்ந்து மகளிர் ஒரு சங்கமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஈஸியாக லோனு, ரொம்ப ஈஸியான முறையில் அவங்களுக்கு லோன் நம்ம அவைல் பண்ணி கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு கேஸ் சம்மந்தமான தகவல் தெரிஞ்சுக்கணும், எனக்கு இந்த இஷ்யூஸ் இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுறது, யார் அணுகிறது, வக்கீல் ஃபீஸ்லாம் அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஈஸியாக ஒரு பொது-சேவை மையத்தை அணுகி ஒரு கவர்மெண்ட் லாயர்கிட்ட நீங்கள் த்ரூ ஃபோன் கால் மூலயமாவே அவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி அவங்ககிட்ட உங்களுக்கு சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய உமன்ஸ் தொந்தரவுலாம் நடக்குது இல்லையா, வெளியில் போகும்போது நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்குது இல்லையா,
அந்த மாதிரி தூண்டுதல் சம்மந்தமான டிஸ்டர்பன்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக அவங்ககிட்ட இதுக்கு என்ன பண்ணலான்றத வழிமுறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதனால ஒரு வக்கீலை போய் பார்க்கணும், இல்லை மற்றவங்க அணுகுறது கூச்சப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரியான சர்வீசஸ் இருக்குது. ரெண்டாவது, என்னுடைய கேஸோடைய ஸ்டேட்டஸ் என்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துக்க முடியும். குறிப்பாக வந்து லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக எல்ஐசியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் பொது சேவை மையத்தில் ஒரு 2 விதமான பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. இதை அவைல் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் வந்து எவ்வளோ சீக்கிரமாக எடுத்து கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக டூர் இன்சூரன்ஸ் இதெல்லாம் எடுத்துக்க முடியுது. மொபைல் ரீசார்ஜ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணியிருக்கலாம். ஆன்லைன் ஜாப்லேருந்து எல்லாமே ஒரு இசேவை மையத்தில் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் என்னென்ன இருக்குன்றதே அந்த கோர்சஸில் சேர்த்து சொல்கிறோம். உதாரணத்துக்கு வந்து PMEGP அப்படின்னு சொல்லிட்டு பிரதம மந்திரி எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து நிறைய தொழில் முனைவோருக்கு கவர்மெண்ட் சப்சிடியோட லோன் கிடைக்கிது. 1 லட்ச ரூபா 25,000 35,000 வரைக்கும் மானியத்தோட லோன் கிடைக்கிது. இந்த லோனை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, யாரை அணுகணும், எப்படி அணுகணும், இது எல்லாமே வந்து நம்ம விவசாய மையத்தில் அந்த ட்ரைனிங்கில் நிறைய பேர் சொல்லித்தரோம். விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா, விவசாயம் பண்ணுறவங்களுக்கு பயிர் காப்பீடு திட்டம் மட்டும் நம்ம பண்ணி கொடுக்கல, அவங்களுக்கு தேவையான அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஹார்ட்வேர் ப்ராடக்ட்ஸ்லேருந்து நம்மளால் கொடுக்க முடியும். மருந்தடிக்கிறாங்களா அந்த ப்ராடக்ட்லேருந்து எல்லாமே நம்ம பண்ண முடியும். இசேவை மையம் மூலியமாக அவங்க ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். விவசாய பொருள்லேருந்து உரத்துலேருந்து எல்லாமே நம்ம மூலியமாக அவங்க எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பொது சேவை மையங்களில் புதுசாக ஒவ்வொரு மாதங்களும் நிறைய கவர்மெண்ட் சர்வீஸை கவர்மெண்ட் கொண்டு வராங்க. இதுக்கான அவேர்னஸ் ஏற்படுத்தும் அடிப்படையில் தான் இந்த வீடியோ போட்டுருக்கேன். ஃபர்தராக நிறைய விஷயங்களை உங்ககிட்ட அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு நிறைய வகையில் பயனுள்ளதாக தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு விஷயங்கள் பேச போகிறேன்னு சொல்லியிருந்தேன். இது என்னென்னா, ஒரு சின்னதாக பிஸ்னஸ் பண்ணவங்க கூட ரொம்ப எளிமையான முறையில் அவங்க பிஸ்னஸை ஈஸியாக பண்ணலாம். ஆனால் அவங்க வந்து அதோடைய அடிப்படை என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் தவிக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து நம்ம ஒரு விஷயம் எடுத்திருக்கோம். ஒரு ஆப் மூலயமாவே வந்து நம்ம பிஸ்னஸை த்ரூஅவுட் இந்தியா ஃபுல்லாகவே நம்ம வந்து விசிபிள் பண்ண முடியும். கஸ்டமர்ஸை நம்ம வந்து உள்ளே கொண்டு வர முடியும். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஈஸியாக அவங்க பிஸ்னஸை அழகாக டெவலப் பண்ணலாம். இதுக்கு பெரிய செலவுகள்லாம் ஒன்றுமே கிடையாது. லட்சக்கணக்கில் நம்ம வந்து செலவு பண்ணணும், ஒரு ஆப் டெவலப் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. நீங்கள் நேரில் வாங்க, இல்லை என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஈஸியாக அவங்களுடைய எந்த விதமான பிஸ்னஸ், சின்ன ஒரு மாவு அரைக்கிறவங்க இருக்கட்டும், பால்காராக இருக்கட்டும், எலக்ட்ரிஷியன், ப்ளம்பரு, பெரிய லெவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க பிஸ்னஸை எப்படி மக்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்னு தான் தெரியாமல் இருக்காங்க. அவங்க பண்ணுற சர்வீஸ் எல்லாமே ரொம்ப தரமான சர்வீஸ் தான். பட் ஆனால் அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவங்க பிஸ்னஸை வந்து அதளவு கொண்டு போக முடியாமல் சிரமப்படுறாங்க. இதுக்கு சப்போர்ட்டிவாக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த வீடியோவோட லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் இது கொடுத்துருக்கேன். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் டீட்டெயில்ஸ் மட்டும் உங்கள் நேமு, உங்கள் பிஸ்னஸ் நேமை கொடுத்து புக் பண்ணுங்கள். ஜூமில் இல்லை கூகுள் மீட்டில் எதாவது நம்ம பேசலாம். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். எவ்வளோ ரிஜிஸ்டர் பண்ணுறத பொறுத்து நம்ம தனியாக ஒரு செக்ஷனாகவே நம்ம பேசலாம். இது கண்டிப்பாக 100% பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். பாய். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் கொடுத்த அந்த 1000 டிஸ்கவுண்ட்டை நீங்கள் எடுத்துக்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் குரூப்பால் ஆப்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வர ஃபஸ்ட் டைம் யூஸர் எல்லாருக்குமே 1000 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குரூப்பால் இருக்கிற எந்த விதமான சர்வீஸ் பர்சன்கிட்டையும் இல்லை ப்ராடக்ட் நீங்கள் வாங்கும் பட்சத்தில் உங்களுக்கு அங்கே எங்கேவே கேம் கிடைக்காத ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஷார்ட் வீடியோ வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.